ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமின்றி தீருமே, இம்மையே ராமன் என்ற 2 எழுத்தினார். இனிய உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி, ஆணவத்தின் தோல்வியா, தர்மத்தின் வெற்றியா? இத்தகைய தலைப்பிற்கு செல்வதற்கு முன் தர்மம் என்னும் ஆணவத்தை பற்றி சில குறிப்புகள் பேச விரும்புகிறேன். எவ்வாறு ஒளி-உள்ள இடம் வெளிச்சம் நிறைந்தது ஆகுமோ, அதுபோல கருணை உள்ள மனம் தர்மம் நிறைந்தது ஆகும். ஒளியற்ற இடமே இருள் நிறைந்ததாகும். அதுபோல் கருணையற்ற மனமே ஆணவம் நிறைந்ததாகும். கருணை கொண்ட மனமே தர்மத்தின் பிறப்பிடமாகிறது. எவ்வாறு இருளில் நாம் தெளிவாக காணவோ தெளிவாக தேடவோ முயலாதோ, அதுபோல் ஆணவம் உள்ள மனதால் நாம் தெளிவான சரியான முடிவை மேற்கொள்ள இயலாது. இது போன்ற சூழலை நாம் இராமாயண கதையில் ராவணன் மூலம் அறியலாம். சீதையின் காட்டில் வாழ்ந்த ராமருக்கு சூர்பனகை என்னும் அரக்கி மூலம் சோதனை வந்தது. இலங்கை வேந்தன் ராவணனின் தங்கையான சூர்பனகை ராவணன் பொருட்டு தன் கணவனை இழக்க நேர்ந்தது. ஆதலால் அவள் தன் அண்ணன் மீது வஞ்சம் கொண்டிருந்தாள். லட்சுமணால் காயம்பட்ட சூர்பனகை தனக்கு ஆதரவாக ராவணனின் படையில் சிறந்த வீரர்களை சிலரை ராமர் லட்சுமணரை அழைத்து வந்தார். அவர்களை ராமலட்சுமணர் வதம் செய்ய ராமலட்சுமணன் வீரத்துக்கு வியந்தாள் சூர்பனகை. தன் அண்ணன் ராவணன் இவர்களுடன் போரிட வைக்க எண்ணி ராவணனிடம் சீதாதேவி பற்றி கூறினாள். மூவுலகையும் தேவர்களையும் வென்று அசுரகுல ஆட்சியை மேலோங்க வைத்த ராவணன் இயற்கையாகவே நான் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்தான். சூர்பனகையின் வார்த்தையில் மயங்கி சீதாதேவி மேல் தன் சிந்தையை வைத்தான். இது போலவே அவன் சிவபெருமானிடம் வரம் பெறும் சமயத்தில் சிவனின் அருகில் இருந்த பார்வதி தேவி வேண்டினான். அவ்வேளையில் அப்பெண் பார்வதி தேவி என்று அறியாமல் வேண்டினான். ஆதலால் பார்வதி தேவி ஒரு தவளையை தன்னை போன்ற உருவம் பெற வைத்து ராவணனோடு அனுப்பி வைத்தாள். அப்பெண்ணே மந்தோதரி ஆவார். ஆனால் சீதாதேவி மாற்றான் மனைவி என அறிந்தும் அவளை கவர எண்ணினான் ராவணன். இச்செயலானது அவனது ஆணவத்தின் வெளிப்பாடு ஆகும். அதுவே அவனது அழிவுக்கும் காரணமானது. சீதையை லங்காபுரிக்கு கவர்ந்து சென்ற பிறகு ராமலட்சுமணனுடன் போர் உருவானது. ராவணனுக்கு அவ்வேளையில் தன் அமைச்சர்களுடன் தன் தம்பிகளுடன் ஆலோசனை செய்தான் ராவணன். கும்பகர்ணன், பீஷணர் மற்றும் பல மந்திரிகள் ராவணனிடம் சீதையை விட்டுவிடுமாறு அறிவுரை கூறினார்கள். ஆனால் ராவணனது மனதில் தேவர்களையும் யக்ஷர்களையும் வென்ற தன் மனிதனை கண்டு பயப்படுவதா என்று எண்ணம் மேலோங்கி இருந்தது. அதன் விளைவாக போரை தொடர்ந்து செய்து தன் தம்பிகளையும் பிள்ளைகளையும் இழக்கின்றான். ராவணனின் வீழ்ச்சியானது அவனது ஆணவ எண்ணங்களால் அவனுக்கு வந்த தோல்வியாகும். ராமபிரானின் தர்மத்திற்கு கிடைத்த வெற்றியாகவும் அறியலாம். இந்த அருமையான வாய்ப்பை அளித்த உறவுகளுக்கு நன்றி.